ஏன்பா இப்படி பண்ணீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய மனுஷன். அதை நீங்க மனசுல வச்சு கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்ல. என்னதான் இருந்தாலும் அவர் வயசானவருப்பா. நமக்கெல்லாம் முன்கூட்டி காலத்துல அவர் தான் வழிகாட்டியிருக்காரு. கருணாநிதி நம்ம இனத்தின் துரோகி என்று அண்ணன் சீமான் அவருக்கு கற்பித்த ஒரு பெரும் பேராசிரியரை நீங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்க கூடாது. அவரே மனம் வந்து வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டு ஓடுற அளவுக்கா பண்ணுவீங்க? நான் வந்து எதர்ச்சியா அந்த காணொலியை பாக்குறேன். கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன். ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு ஆதரவாக ஒரே ஒரு கமெண்ட், சுபவி அவர்கள் பேசுவது சரிதான் என்று வந்திருக்குமா, வருமா, இருக்குமான்னு பாக்குறேன். இல்ல, எல்லா கமெண்ட்டுமே நாம் தமிழர், சீமானிசம், சீமானிசம், சீமான், நாம் தமிழர் கட்சி, என்டிகே, இதுவே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா மனம் வந்து கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டாரு. இப்படிலாம் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நான் முன்கூட்டியே கணிச்சதுனாலதான் அந்த காணொலியில இருந்த அத்தனை கமெண்ட்டையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு சில கமெண்ட்டுகள் உங்களுடைய பார்வைக்கு வரும். முதல்ல அவரு கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறத பாருங்க. இந்த திராவிடம்ங்கிற வலையொலியில அந்த வீடியோ மட்டும்தான் அதிகப்படியான பார்வையாளர்களை போய் சந்திச்சிருக்கோம். அந்த காணொலியோட கமெண்ட் செக்ஷன் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு சுபவீர பாண்டியன் அவர்களின் மனம் நொந்து போகிற அளவுக்கு நீங்க வச்சு செஞ்சீங்க பாத்தீங்களா? அது உண்மையாவே நீங்க சரியான கருத்துக்களை தான் தெரிவிச்சிருக்கீங்க. எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேசல, ஆபாசமாக ஒரு கருத்தையும் பதிவு பண்ணாம நாகரிகத்தோடு ஐயா மனம் நொந்து வச்சுக்க பாரு. உண்மையாவே உங்களை பாராட்டணும். இப்போ அந்த காணொலியோட கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய சில கருத்துக்களை உங்களுடைய பார்வைக்கு நான் விட போகிறேன். இனிமே நீங்க அந்த சேனல்ல போய் அந்த கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைய முடியாது. அதனால உங்களுக்கு இந்த விஷயத்த பகிரணும்னு ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு கமெண்டா வாசிக்கிறேன். நான் வாசிக்க டிஸ்பிளேல அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் போட்டுடுறேன், நீங்க பாருங்க. ரொம்ப வருத்தமா இருந்தா பால் டாயில் குடிச்சிட்டு செத்து போயிடு. ஏன்பா இந்த வயிற்றுச்சல், ஏன்பா இந்த கொலை வெறி உங்களுக்கு? என்னதான் இருந்தாலும் அவர் வயசாயிடுச்சு, அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாரு. ஐயா என்ன 100 வயசு 150 வயசு வரைக்கும் வாழணுங்கிறது எங்களுடைய ஆசை. நிச்சயமாக நாம் தமிழர் ஆட்சியை பிடித்து கோட்டையில் ஏறும் அந்த அரிய காட்சியை ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் பார்க்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. அடுத்த கமெண்ட், சீமான் என்று ஒரு தலைவன் வந்தான், நாம் தமிழர் என்றான், ஆரிய திராவிட பித்தலாட்டங்கள் முடிவுக்கு வருகின்றது. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு கருத்து போட்டிருக்கீங்க. ஆனா இந்த கருத்தை பார்க்கும் பொழுது எங்க ஐயா சுபவி அவர்களுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? அவரு வந்து ஒரு பொறாமையில வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காரு காணொலியில் உட்கார்ந்து. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அடுத்த கமெண்ட், சீமானின் பெயரை இந்த காணொலியின் தலைப்பில் வைக்காமல் போயிருந்தால் ஒருத்தன் கூட இந்த வீடியோவை பார்த்திருக்க மாட்டான், நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. ஒருபோதும் ஐயாவை பத்தி கேட்க போறது இல்ல. கேட்டிருக்காங்க கமெண்ட்ல, இந்த பாருங்க டிஸ்பிளேல போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்து, தமிழர்களாகிய எங்களுடைய உடன் பிறந்த உயிரானவன் எங்களுடைய அண்ணன் சீமான், நாம் தமிழர். என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் வந்து எங்க ஐயா சுபவி அவர்களை நீங்க கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது. ஒரே ஒரு கருத்து, ஐயா சுபவி அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. அவர் இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காருங்க. அப்பனா அவர் எந்த அளவுக்கு மன ரீதியாக உளவியலாக தொந்தரவு அடைந்திருப்பார் என்று நீங்க பாருங்க. தற்கொலை முயற்சிக்கு தள்ளப்பட்டிருக்காரு இன்னைக்கு. அவரு ஏற்கனவே 36 லட்சம் ஓட்டு உளுந்திருக்கு, புதிய சின்னத்துல உளுந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவரு எந்த நிலைமையில இருந்திருப்பாரு, அவர் எப்படி ஒரு மனசு பாடாப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க வேற இப்படி பண்ணி அவரை தற்கொலை முயற்சிக்கு தள்ளாதீங்க. அடுத்த கமெண்ட், இந்த கமெண்ட் கொஞ்சம் முக்கியமான கமெண்ட். உங்கள் பதில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் உள்ளது. தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் எங்கள் அண்ணன் சீமானுடன் பேசுங்கள். அண்ணன் சீமான் கூட வேண்டாம், நாம் தமிழர் கட்சியில் ஆரம்ப நிலையில் இருக்கும் ஒரு தம்பியுடன் உங்களால் பேச முடியுமா என்று கேட்டிருக்கீங்க. உண்மையாவே இந்த கருத்து வரவேற்க வேண்டியதுதான். அண்ணன் சீமான் அவர்கள்லாம் சுபவி அவர்களுக்கு பதில் சொல்லணும்னு தேவையில்லை. ஒரு நாம் தமிழர் கட்சியில ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி கேட்கக்கூடிய கேள்வி கூட ஐயா சுபவி அவர்களை இன்னைக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா திராவிடம்ங்கிற ஒரு போலி சித்தாந்தத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு வெறும் பணத்துக்காக சில கேடுகட்ட கேவலமான வேலைகள் எல்லாம் எங்க ஐயா சுபவி செய்யறாருங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக ஐயாவை இப்படிலாம் நீங்க மனம் வச்சுக்கூடாது, சரிங்களா? இப்போ தாத்தா, எங்களுடைய தாத்தா சுபவின்னு சொல்லுவோம், சில நேரங்கள்ல மாமான்னு சொல்லுவோம். ஏன் மாண்புமிகு மதிப்பிற்குரிய அப்படின்னு அதை சுருக்கி சொல்லுவோம். அப்படி சுருக்கி சொல்றது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? சுபவியோட மாணவனாக இருக்கக்கூடிய யூடியூப் குருட்டஸ் தான். சில நேரங்கள்ல வீரலட்சுமி விஜயலட்சுமி வரும்பொழுது மட்டும் நாங்க அந்த மதிப்பிற்குரிய மாண்புமிகுங்கிற மாமாவை நாங்க சுருக்கி சொல்லுவோம். ஏன்னா அனுப்பி வைக்கிறார்ல எங்களுக்காக, எங்களுடைய விளம்பரத்துக்காக அனுப்பி வைக்கிறார்ல 2 பெண்களை, அதனால நாங்க மாமான்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கமெண்ட், காணொலியோட தலைப்பு வந்து
சீமான் மீது பொறாமையா? அதுக்கு வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு, பொறாமை நிறையவே இருக்கிறது, அதனுடன் சென்று சற்று பயமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. இருக்கதானே செய்யும். இப்ப ஒத்த ஆளு இனத்தின் சாவை பார்த்து துடித்தெழுந்து எந்த கட்சியை வேணா நான் தனிச்சு நிக்க போறேன்னு மேடை போட்டு கத்தி இன்னைக்கு இத்தனை லட்சம் இளைஞர்களை ஒண்ணு திரட்டி இன்னைக்கு ஐடி விங்களை எவனாலையும் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு வளர்ந்து வந்து நிக்கிறாரு. 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருன்னா பயம் இருக்கதானே செய்யும். பயம் இருக்கட்டும். அடுத்த கமெண்ட், ஐயா அறிவாலயத்தில் உங்களுக்கு ஒழுங்கா கஞ்சி கிடைக்குதா? டிஎம்கேவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கே பல ஆயிரம் கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு கஞ்சி கிடைக்காதா என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. எங்க ஐயாவை பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? கஞ்சிக்காக அறிவாலய வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறவர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா எங்க ஐயாவை? ஒரு கிடையாதுங்க. அவரு ஒரு பேராசிரியர், அவர் ஒரு போராளி, மக்களுக்காக போராடுறதுக்காக மக்களின் நலனுக்காக நீங்க திமுகவில் இருக்காரே ஒழிய மற்றபடி இந்த நீங்க சொல்ற மாதிரி அறிவாலயத்துல கிடைக்கக்கூடிய கஞ்சிக்காகவோ எலும்பு துண்டுக்காகவோ கிடையாது. இன்னைக்கு 36 லட்சம் ஓட்ட நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காணொலியில நேர்காணல் எடுக்கிறவர் கேட்கிறாரு, என்ன பயன் அதனால? ஏதாவது ஒரு வெற்றி அடைஞ்சாதானே அதனால மக்களுக்கு ஏதாவது பயன்? அதனால ஒரு பயனும் இல்லை, அதனாலதான் நான் திமுகவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எங்க ஐயா சுபவி சொல்லியிருக்காரு. அதனால நீங்க வந்து கஞ்சிக்காக போயிட்டு அறிவாலய வாசல்ல உட்காந்துருக்காரு அப்படின்னு அவர் சொல்வது ஏற்புடையது அல்ல. ஐயா உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. ஏன்பா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு, அழகா இருக்காரு. அவருடைய மீசையை பாத்தீங்களா? இந்த வயசுலயும் அப்படி மீசையை அப்படி முறுக்கி விட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி கெத்தா அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவரை பார்த்து உங்களுக்கு சிரிப்பா வருதா? என்ன மக்களே இது? ஐயாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அவர் ஒரு பேராசிரியர். கருணாநிதி நம்ம இனத்தின் துரோகி என்று முதலில் அண்ணன் சீமானுக்கே கற்பித்த ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு குறைந்தபட்ச மரியாதையும் குறைந்தபட்ச அறத்துடனும் நம்ம சொல்லணும். ஆனாலும் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை நான் இந்த இடத்துல பாராட்டுவோம்ப்பா. ஒரு கெட்ட வார்த்தை கூட பயன்படுத்தல, எந்த ஒரு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கருத்தியலாக மட்டும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தீங்க. அடுத்து இந்த இடத்துல ஐயா மீசையை பத்தி நான் பேசியிருந்தேன். இந்த இடத்துல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஐயா இராமீசை நீங்கள் கதறுவதை பார்க்க மிக மனநெகிழ்வாக இருக்கிறது. ஐயா வந்து அவருடைய மன கஷ்டத்துல பேசுறது உங்களுக்கு அதை பார்க்கறது சந்தோஷமா இருக்கா? என்ன இது ரொம்ப தப்புங்க. என்னதான் வந்து ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் சில அயோக்கியத்தனமான கேடுகட்ட கேவலமான வேலைகளை செய்திருந்தாலும் கூட அவருக்கு என்று ஒரு மரியாதை இருக்கு நமக்கு. ஏன்னா அவர் வயசுல மூத்தவரா இருக்காரு. இப்ப இதை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன். நான் ஏன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுங்கிற ஐடியா எனக்குள்ள ஏன் வருது? இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல பதிவுகள் போடும் பொழுதும் அந்த ஓட்டு போடுங்க ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லி போடும்போது அதுல நாம் தமிழர் கட்சி தான் முதல் இடத்துல இருந்திருக்கு. அப்போ முதல் இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வரும்போது அதை அப்படியே டெலீட் பண்ணி விட்டுறானுங்க. அதை மக்கள் மத்தியில அறிவிக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம். இனிமே எவன் பதிவு போட்டாலும் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பேசணும். மதன் கௌரி ஒரு வாட்டி இப்படிதான் அந்த ஓட்டு போடுறது யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு அவரோட யூடியூப் சேனல் நடத்தி அதுல நாம் தமிழர் கட்சி முதல் இடத்தை பிடிக்குது, டெலீட் பண்ணிவிட்டு போயிட்டாப்புல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியை புறக்கணிப்பாங்க. சில இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி பேரை கூட போட மாட்டாங்க அந்த இதுல லிஸ்ட்லயே. ஏன்னா போட்டா நாம் தமிழர் கட்சி முதலிடத்துக்கு வந்துருதுன்னு. இனிமே வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இவங்களுக்குலாம் நம்ம பேசணும். காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட். கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கருத்துக்களால் எதிரியை தலை தெரித்து ஓட விட்டு சிதைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்க இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்கு என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஐயா சுபவி அவர்கள் நாம் தமிழரை பத்தி பேசும்போது கொஞ்சம் தெளிவா பேசணுங்கிறத உணர்ந்திருப்பாரு. கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏன் ஒரு கமெண்ட் கூட உங்களுக்கு ஆதரவா வரலன்னு தெரிஞ்சவுடன் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு கமெண்ட் கூட நமக்கு ஆதரவா வரலையே, இத்தனை வருஷமா அரசியல் இருக்குமே, நம்ம என்னத்தை இத்தனை நாள பண்ணிக்கிட்டு இருக்கோம், இத்தனை நாள் நம்ம என்ன புடுங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும்ல, அந்த குற்ற உணர்ச்சி இன்னைக்கு வந்திருக்குன்னா அவர்கள் செய்யும் அயோக்கியத்தனங்களை கருத்துக்கள் மூலமாக நம்ம தெரிவிச்சு ஒரு சிதைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு வெறும் எழுத்துதான், துப்பாக்கியை விட சிறந்த ஆயுதம் எழுத்துதான். அந்த அளவுக்கு கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.